ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சுனிதா வில்லியம்ஸ் இப்போ சமீபமாக உலக அளவில் பேசப்படுற பேர். அவங்க இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்கள். அமெரிக்கா பெண் தான், பட் வம்சாவளிப்படி இந்தியாவை சார்ந்தவர்கள். ஸோ அவங்களும் புட்ச் வில்மரும் நாசா மூலமாக விண்வெளிக்கு அனுப்பப்படுறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ போயிட்டு ஒரு 7 நாள் அங்கே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு திரும்பி வர மாதிரி. அதே மாதிரி தான் முதல்ல கல்பனா சாவ்லா போயிட்டு திரும்பி வரும்பொழுது பூமியுடைய வளிமண்டலத்துக்குள்ளே என்ட்ராகும்போது வெடித்து சிதறினதை நாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்களும் இந்தியாவை சார்ந்தவர்கள், இவங்களும் இந்தியாவை சார்ந்தவர்கள். ஸோ அதனால் அது இந்தியாவுக்கு ஒரு பெருமையாக பார்க்கப்பட்டு இருந்தது. ஆனால் இப்போ 8 நாளில் திரும்பி வரணும் அப்படின்ட்டு போனவங்க குறைஞ்சது 8 மாதம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியில் எங்கேயாவது போனால் கூட, ஒரு ரிலேஷன் வீட்டுக்கோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போனால் கூட எப்படா வீட்டுக்கு திரும்பி வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது, பூமியை விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 8 நாளே பெரிய விஷயந்தான் இல்லை. எப்படா பூமிக்கு போவோன்றது தான் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்கள ஏற்றிட்டு போன அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் போயிங் ஸ்டார்லைனர்ன்றாங்க, அது டெக்னிக்கலாக அவங்கள திரும்பி அழைச்சிட்டு வர முடியாத ஒரு நிலை ஹீலியம் லீக்னால் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கு பேட்ச் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸோடைய உதவியின் மூலமாக அவங்க திரும்ப அழைச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு அதோடைய உதவியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஸ்பேஸில் ஒரு மிதக்கிற ரிசர்ச் ஸ்டேஷன். பல கோடி $1 பில்லியன் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க தெரியல. என்ன அப்படி ஒரு ரிசர்ச் இந்த பூமியில் பண்ண முடியாதது அங்கே பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ உயிரை பணயம் வச்சு போயிட்டு வராங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து 9 பேர்னு நினைக்கிறேன். 7 பேரோ 8 பேரோ அதுக்கு முன்னாடியே இருந்தாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் வெவ்வேறு நாடுகள் மூலமாக அனுப்பப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறாங்க. இதில் என்னென்னா, இவங்க போகிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் பார்த்திங்கன்னா லிமிட்டடாக, இப்போ இவங்க சுனிதா வில்லியம்ஸ் போனதில் 2 பேர் தான் போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கரெக்டாக அந்தந்த நபர்கள் மட்டுமே வரக்கூடிய அளவு தான் அந்த ஸ்பேஸ் ஷிப்பே இருக்கும். ஸோ அதனால் மற்றவங்க ஸ்பேஸ் ஷிப்பை பிடிச்சும் இவங்க வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய உணவு எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ 8 நாளைக்கு தயாராக போயிட்டு 8 மாதத்துக்கு எப்படி தாக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஸோ அதேமாரி அதில் நிறையா வசதிகள்லாம் இருக்குது. ஒருவேளை உணவு இதெல்லாம் கூட அவங்க தயார்படுத்திட்டா கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்பேஸில் கிராவிட்டி கிடையாது. பார்த்துருப்பீங்க, சுனிதா வில்லியம்ஸ் அப்படியே குட்டிக்காரனெல்லாம் அடிப்பாங்க. குட்டிக்காரன் அடிக்கனா அப்படி நினச்சாலே அப்படி போகிற மாதிரி, இப்படி நான் போகணும்னு நினச்சாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்கே கிராவிட்டி இல்லாததுனால. ஸோ அழகாக குட்டிக்காரன் அடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த ஜீரோ கிராவிட்டியே அவங்களுடைய எலும்புடைய அந்த வலிமையை இழக்க வச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் உடலில் பலவிதமான உபாதைகளை அது ஏற்படுத்தும். நீங்கள் பார்த்துருக்கலாம், சுனிதா வில்லியம்ஸ் மேலேருந்தே பேசும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய முடியெல்லாம் அப்படி நட்டுக்கிட்டு நிற்கிது. கிராவிட்டி இருந்தால் கீழே தொங்கும், அது இப்படி நிற்கிது மேலே. ஸோ இதனால் உடல் ரீதியாக இல்லையா, அது நம்மளுடைய உடல் அமைப்பு அந்த கிராவிட்டியை வைத்து இயங்குற மாதிரி தான் இருக்கும், பிளட் சர்க்குலேஷன்லேருந்து எல்லாமே. ஸோ அதெல்லாம் இல்லைன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. இன்னொன்று ரேடியேஷன். இப்போ இந்த பூமியில் 1 வருடமாக நாம் எக்ஸ்போஸ் ஆகிற அந்த ரேடியேஷன்
அங்கே ஒரு வாரத்திலே எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் சில இடங்களில் வந்து பூமியை விட 30 மடங்கு அதிகமாக இருக்கும் ரேடியேஷன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக பலவிதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் மீறி அவங்க வந்து பாசிட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக இருந்தால் தான் மேலே போய் இருக்க முடியும் இல்லையா? ஆனால் என்ன ஒன்றுனா, அவங்க மேலே தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களோட புத்தியெல்லாம் கீழே இருக்குது, பூமியில் இருக்குது. ஸோ அது இயல்பு தான். அவங்க அதில் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்களுடைய வெஹிக்கிள் டாக் ஆன உடனே, அதாவது அட்டாச் ஆன உடனே, அதிலேருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இப்படியே ஒரு குகைக்குள்ளே அப்படியே மிதந்துக்கிட்டே வரா மாதிரி, அதாவது இதோ தண்ணியில் நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வந்து அப்படி கீழே இறங்கினோன்னு வந்துட்டு அந்த சந்தோஷத்தில் பயங்கரமாக அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்லாம் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து கோல் போட்டோடனே அப்படியே என்ன பண்ணுவாங்களே, அந்த மாதிரியே அவங்களும் பண்ணாங்க. ஆனால் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் 7 நாள்னா. ஆனால் திரும்பி போக முடியாதுன்றது வந்து சந்தோஷமான விஷயம் கிடையாது இல்லையா? மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஒட்டுமொத்த உலகமும் அவங்க சேஃபாக ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ கல்பனா சாவ்லா கூட மேலேருந்து கீழே வரும்பொழுது, அவங்க மேலே இருக்கும்போதே அவங்க என்னைக்கிடா கீழே போவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கீழே போனால் அவங்கள வந்து ஒரு ஹீரோவாக ட்ரீட் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஓகே. அது அந்த சந்தோஷத்தில் அவங்க இருப்பாங்க. இன்னொன்று பூமிக்கு போகணுன்ற எண்ணம் இயல்பாகவே இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பு மேலே இருந்தாலும் புத்தியெல்லாம் கீழே இந்த பூமியில் தான் இருக்குது. ஆனால் இது அப்படியே ரிவர்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கீழே இருக்கிறோம், இந்த பூமியில் தான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம். ஆனால் புத்தி மேலே இருந்தால் ஸ்பேஸில் இல்லை. ஸ்பேஸில் புத்தி இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? அதுக்கும் மேலே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மேலே அந்த இடத்துல தான் கடவுள் இருக்கிறார். ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் யாருமே போக முடியாது. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப தூரமான இடம் அதுதான்ற. ஸோ அது செம்பொன் நிறமான ஒளி உலகம். அதைத்தான் பரந்தாமம் இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. அங்கேத்தான் இறைவன் சிவபெருமான் இருக்கார். அவரை தான் அல்லா பரமபிதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. அவர் ஒரு ஆத்மா, நம்மை மாதிரி. நம்முடைய ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம். ஆரம்பத்தில் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். முதல் 2500 வருஷம், அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாகுது. அந்த நரகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு தான் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகிறார் இந்த பூமிக்கு. மற்றபடி அவர் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாகலாம் பிறக்கிறது கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு குழந்தையாக பிறந்திருந்தால் ஸ்கூலுக்கு போனோம். அப்போ கடவுளுக்கே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இங்கே புத்திசாலி யாராவது இருக்கிறாங்களா என்ன? இன்னொன்று குழந்தையாக பிறந்துட்டாலே எல்லாம் மறந்துடும், தாயின் கர்ப்பத்துக்கு போயிட்டாலே. ஸோ அதனால் அவர் நேரடியாக ஒரு வயோதிகர் உடலில் வந்து ஞானத்தை கொடுக்கிறார், இந்த 5000 வருட காலச்சக்கரம் பெற்ற ஞானத்தை. இப்போ மீண்டும் இந்த உலகம் அழிந்து சொர்க்கமாக ஆகப்போகுதுன்ற ரகசியத்தை. ஸோ அது இப்போ நடந்துட்டு இருக்குது. உலகழிவு, வயநாடு நிலச்சரிவாகட்டும், சுனாமி, ஜப்பானில் நடந்த நிலநடுக்கமாகட்டும், நிறைய இடங்களில் நடக்கிற இனக்கலவரம், மதக்கலவரம், பங்களாதேஷ், உக்ரைனு, பாலஸ்தீனு, திரும்புகிற பக்கமெல்லாம் பார்க்குறோம். இலங்கையில் நடந்துச்சு, பாகிஸ்தானில் நடந்துச்சு, இந்தியாவிலும் கடைசியாக நடக்கும். ஏன்னா உலகம் அழியணும் இல்லையா? சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்ய மாட்டோம். ஏன்னா அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமாக இருப்போம். அப்போ எப்படி குழந்தை பிறப்பு ஏற்படும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறோம். அப்படி தெய்வீக குணம் மட்டுமே அவங்களுக்கு நிரம்பி இருக்கும், அன்பு, அமைதி, தூய்மை. இப்போ எங்கே அந்த தேவதைகள் அப்படின்னா எங்கேயும் போகல, மறுஜென்மம் எடுத்து இதே பூமியில் நரகமாகும்போது தன்னுடைய தெய்வீக குணங்களை எல்லாம் இழந்த சாதாரண மனிதர்களாக இருக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். இந்த ரகசியத்தை சொல்லத்தான் கடவுள் வரார். சொல்லி நம்மை
இந்த பூமி சொர்க்கமாக போது மீண்டும் அங்கே போகணும். ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தோமோ அந்த பரந்தாமத்துக்கு போயிட்டு தான் வரும். அதுதான் ஆத்மாவுடைய வீடே இல்லையா? இவங்க உடம்பை தூக்கிட்டு மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. உடலை விட்டால் அதை விட மிக உயரமான இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். அங்கே அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் கடவுள் வரார். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து வெடிக்காது, ஹீலியம் லீக் ஆகாது, எந்த பிரச்சனையும் இருக்காது. கலியுகத்துடைய அனைத்தையும் நீங்கள் மறக்கணும், அவ்வளோதான். கலியுகத்தின் எந்த ஞாபகம் இருந்தாலும் மீண்டும் இங்கேயே வந்துடும். ஸோ எப்படி போகிறதுக்கான ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன? கடவுள் சொல்கிறார். ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொன்னாலும் சரி, அல்லது ராக்கெட்டுன்னு சொன்னாலும் சரி, இருக்கிறதுல அதிவேகமான ராக்கெட் அப்படின்னா அது உங்களுடைய ஆத்மாதான்றார். பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, ஆனால் அதிவேகம். ஸோ பூமியை வச்சே சொல்லணுன்னா, ஒரு உயிர் பிரியுது இல்லையா உடலை விட்டு இறக்கும்பொழுது, அந்த நேரம் தமிழ்நாட்டில் இறக்குற ஒரு உயிர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினனை நினைத்தால் இங்கே உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச மாத்திரத்தில் அங்கே இருக்கும்ன்றார். எண்ணத்தின் வேகம்தான். அப்போ யோசிச்சுப்பாங்க, அதே எண்ணத்தின் வேகத்தில் தான் பரந்தாமத்துக்கும் போகும். ஆனால் பரந்தாமம் மட்டுமே உங்களுக்கு ஞாபகம் இருந்தால், மற்ற விஷயங்கள் ஞாபகம் இருந்தால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவை நினச்சா அமெரிக்காவுக்கு போயிடும், சொந்தக்காரங்களை நினச்சா அங்கே தான் பக்கத்தில் போய் ஜென்மம் எடுக்கும், அல்லது அங்கேயே போய் அலையும். இங்கேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். ஸோ இவங்க ஸ்பேஸ் கிராஃப்ட்டு மேலே, இப்போ எலான் மாஸ்க் வந்து மார்ஸில் இங்கே இருக்கிற மக்களெல்லாம் காப்பாற்றிட்டு போகணும் அப்படிங்கிறார். அங்கே 7 நாளைக்கு மேலே இருந்தாலே, அதுவும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன வசதி தான் அங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து மேலே அழைச்சிட்டு போகணுன்னு நினைக்கிறது, கடவுளை அழைச்சிட்டு போகிறது ஆத்மாவை அழைச்சிட்டு போகிறார், உடம்பு கிடையாது. உடம்போடு அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறது, அதற்காக காசு செலவு பண்ணுறது, நேரத்தை செலவு பண்ணுறது எல்லாமே வீண் வேலை அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ மனிதர்கள் வாழ தகுந்த இடம் மட்டும் கிடையாது, மனிதர்கள் வாழக்கூடிய, கர்மம் செய்யக்கூடிய ஒரே உலகம் இந்த பூமி மட்டும்தான். மற்றபடி நிலாவுக்கு போகிறது, அங்கே போய் பிளாட் வாங்குறது, இங்கே போய் பிளாட் வாங்குறது, இப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களே, அது எல்லாமே வேஸ்ட்டு. அது நடக்க போகிறது கிடையாது. அதேமாதிரி வெளியில் எங்கேயாவது ஜீவராசி இருக்குதான்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க, எங்கேயும் எதுவும் இருக்காது. ஸோ பல கோடி $பில்லியன் இந்த ரிசர்ச்சில் வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ என்ன தான் சுனிதா வில்லியம்ஸ் வந்து அப்படியே சந்தோஷமாக, சுனிதா வில்லியம்ஸாக இருக்கட்டும், கல்பனா சாவ்லா, எல்லாருமே ஒரு சந்தோஷமாக போவாங்க. அதே மாதிரி அங்கே போனோடனே நான் வந்துட்டேன்ட்டு சந்தோஷமாக சொல்லி குதிச்சாங்க இல்லையா? இப்போ அந்த சந்தோஷம் போயிட்டுருக்கும், வாட்டம் தான் மிஞ்சம். ஒருவேளை அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாட்டின்னா இப்போ தானாக கடவுள் நம்பிக்கை வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நேரம் போய்கிட்டே இருக்குது, உடல் மனம் எல்லாமே கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அது அங்கே இருக்கும்போது அவங்களால உணர முடியுமோ என்னவோ, கீழே வரும்போது கண்டிப்பாக உணர்வாங்க. இன்னும் கேட்டால் அங்கே போய் அவங்க சந்தோஷமாக துள்ளி குதித்ததே கீழே பார்த்துட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு உணர்வும் இருக்குது இல்லையா? நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் கீழே கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ திரும்பி வர முடியலையே அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். என்ன தான் உடம்பு அங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மிதந்துக்கிட்டு இருக்குது, அவங்க நினச்ச மாதிரி அப்படி எகிரி குச்சி அப்படியே குட்டிக்காரன் அடிக்கிறது எல்லாம் பண்ண முடிந்தாலும், அந்தளவுக்கு லேசாக உடல் அங்கே ஃபீல் ஆனாலும் மனம் மிக 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 பாரமாக தான் அங்கே ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க உடல் அப்படிங்கிற உணர்வில் தான் இருக்கிறாங்க அங்கே இருந்தாலும். ஸோ அந்த உடல் நான் என்கிற உணர்வே அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சொர்க்கத்தில் அப்படி தான் இருப்பாங்க, உடல்ன்ற உணர்வே இருக்காது. இதை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்விலேயே தன்னையும் உணர்ந்து பிறரையும் ஆத்மானே பார்த்து பேசுவாங்க. பூர்வ மத்தியில் ஆத்மா இருக்குது,
அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது அப்படின்னு அவங்களோட கவனம் ஃபுல்லாக ஆத்மாவில் மட்டுமே இருக்கும். அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக 2500 வருடம் கழிச்சு அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் எந்த அளவுக்கு குறையும்னா வெளி உலகத்தில் போய் சிதற ஆரம்பிச்சிடும், கவனச்சிதறல். அதுக்கப்புறம் ஆத்மா பக்கம் வராது. ஸோ அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தெல்லாம் நாம் சிக்க ஆரம்பிக்கிறோம், பாவம் செய்கிறோம். அந்த பாவத்திற்கான தண்டனை தான் இப்போ நம்ம பார்க்குற இயற்கை சீற்றங்கள், விதவிதமான நோய்கள், கொரோனா மாதிரி நிறைய யுத்தங்கள், குடும்பத்திற்குள்ள துரோகங்கள், திடீர் மரணங்கள் எல்லாமே நடக்குது. ஏன்னா செய்த பாவத்திற்கான தண்டனை. இதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு கடவுள் வராரு. உடல்ன்றதை மறந்து ஆத்மான்ற உணர்வில் இருங்க. ஆனால் வெளி உலக கவர்ச்சியில் மயங்கி 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 நான் உடல்ன்ற உணர்வுலேயே கட்டப்பட்டிருக்கிறீங்க. அப்போ உடலின் உறவுகளில் கட்டப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? அங்கே சுனிதா வில்லியம்ஸோடைய உடம்பு மிதந்தாலும் புத்தி கீழே பூமியில் இருக்கிறவங்களோட கட்டப்பட்டு இருக்குது. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஆனால் இங்கே கடவுள் என்ன சொல்கிறார், நீங்கள் பூமியிலே இருந்துக்கிட்டே அந்த கட்டெல்லாம் அறுத்து விட்டுருங்க. அறுத்து விட்டிங்கன்னா உண்மையிலே உங்களுடைய புத்தி மிதக்கும். அதுதான் முக்கியம், உடம்பு மிதக்கிறத விட இல்லையா? புத்தி அப்படி ஃப்ரீயாக மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கடவுள் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமத்திற்கும் பூமிக்கும் இடையில் சூக்ஷ்மலோகம்னு ஒரு உலகத்தை கடவுள் படைக்கிறார். உயிர் பிரியும் பொழுது இறைவனை மட்டும் நீங்கள் நினைவு பண்ணிங்கன்னா ஆத்மா மீண்டும் இங்கே ஜென்மம் எடுக்காமல் டக்குன்னு மேலே போயிடும். ஆனால் மேலேயும் போக முடியாது இப்போதைக்கு. ஏன்னா சொர்க்கம் கலியுகம் அழிந்து தான் சொர்க்கம் உருவாகும் இல்லையா? சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி தான் பரந்தாமத்துக்குள்ளே போக முடியும். அது வரைக்கும் மேலே இருக்கிற ஆத்மாக்கள் தான் கீழே ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் தங்கிறதுக்காக கடவுள் கட்டின ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட சொல்லலாம், சூக்ஷ்மலோகம். அங்கே ஆத்மா இருக்கும். அங்கே என்ன தெரியுமா பண்ணும், நான் ஆத்மா சிவ பரமாத்மாவுடைய குழந்தை அப்படின்ற ஒரு நினைவில் இருந்தால் தான் மேலே போக முடியும். அது கூடவே உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் மேலே கூப்பிட்டுட்டு வரணும். என்ன மாதிரி துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிறாங்க, கீழே உடல்ன்ற உணர்வில் சிக்கிட்டு. அதனால் அவங்க விடுபடணுன்ற ஒரு சுபமான எண்ணம் மட்டும் இருக்கும். மற்றபடி அப்பா அம்மா குடும்பம் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டினா தான் நீங்கள் மேலே போக முடியும். ஸோ அதே மாதிரி மற்றவர்களையும் அதிலிருந்து விடுபட வச்சு மேலே அழைச்சிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய காரியத்தை அங்கேருந்து நீங்கள் ஆனந்தமாக பறந்து செய்வீங்க. எந்த விதமான துக்கமும் இருக்காது. ஏன்னா அங்கே இந்த உடம்பே இருக்காது, ஒளி உடல் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஜாலியாக நினச்ச மாத்திரத்தில் நினச்ச இடத்துக்கு ஒரு வினாடியில் போயிட முடியும். எண்ணத்தின் வேகம் தான். ஏன்னா ஸ்தூல உடல் இல்லை, ஸ்தூல உடலோடு போகிறது தானே கஷ்டம். ஸோ இப்போ இந்த உடலில் இருந்துக்கிட்டே அங்கே இருக்கிற மாதிரியே பயிற்சி பண்ணுங்க. அங்கேருந்து இறைவனை நினைக்கிறேன், அங்கேருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுறேன் அப்படின்ற உணர்விலே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பூமியில் இருக்கும்போதே சதா பூமியிலிருந்து விடுபட்டு இருக்குது உங்களுடைய புத்தி. அப்போ சதா உங்கள் புத்தி பறந்துக்கிட்டே இருக்கும், மிதந்துக்கிட்டே இருக்கும், ஆனந்தமாகவே இருக்கும். ஏன்னா கலியுகத்தின் எந்த விஷயத்துலையும் உங்களுடைய புத்தி மாட்டலை. மற்றபடி எவ்வளோ கோடி செலவு பண்ணி மேலே போனாலும் உங்கள் புத்தி கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு துக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தற்காலிகமாக நாங்கள் போயிட்டேன்னு சந்தோஷமாக குதிச்சிக்கலாம், அவ்வளோதான். பூமியிலையும் அப்படி தானே. ஏதோ ஒன்று வாங்கிட்டிங்கன்னா இப்போ அவங்க மேலே போய் தான் இப்படி சந்தோஷமாக சொல்லியிருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் அதுவே துக்கமாகுது. அவங்க கூட போன புச் வில்மோர் சொல்கிறார், when the going gets tough, the tough gets going. இது ஃபேமஸான ப்ராவர்ப் இங்கிலீஷில். ஸோ நடந்துட்டு இருக்கிறது கடினமானால் கடினமானது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், ஸோ பெரும்பாலும் அது கடினமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்போவே புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஸோ 2 மாதம் முடிய போகுது. February 2025 தான் வர முடியும் அப்படின்ட்டு இப்போதைக்கு கணிக்கப்படுது. பார்ப்போம் மேலே யார் இவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பாங்க. கீழே ஒருவேளை இந்த ஞானத்தை கேட்டிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. வந்தால் கீழே போக போகிறோம், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக மேலே கடவுள்கிட்ட போக போகிறோன்னு ஆனந்தமாக இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில்
ஜீரோ கிராவிட்டியில் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்க மிதக்க முடியும், அந்த உடலை வைத்து குட்டிக்கரணம் அடிக்க முடியும், நிறைய அப்படியே மீன் மாதிரி நீந்த முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் எல்லாமே ஸ்லோவாக தான் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் சூக்ஷ்ம உடலில் வந்துட்டிங்கன்னா ஒரு செகண்டில் எவ்வளவு கோடி மைல் தூரமாக இருந்தாலும் அப்படி ஒரு செகண்டில் பறக்க முடியும். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் கடைசியில் நடக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே நடிகர் அனுமோகன் அவர்கள் இதை பற்றி ரெக்கை கொண்ட மனிதர்கள் பிறப்பார்கள், அவங்க நினச்ச இடத்துல பறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன வீடியோவில் அதை பற்றி விளக்கும்போது நம்ம இந்த விளக்கத்தை கொடுத்துருப்போம். அந்த சூக்ஷ்ம உடலோடு இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் ஃபரிஸ்தா நிலை அப்படின்னு கடவுள் சொல்லுவார். ஸோ இப்போ இருந்துக்கிட்டே உங்களுடைய புத்தி மேலே இருக்கிற மாதிரியே பயிற்சி பண்ணும்போது தான் உடலை விட்டு பிரியும்போது நம்ம மேலே போக முடியும். எப்படி இப்போ ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு போகிற வீரர்கள்லாம் கீழேயே நிறைய பயிற்சி பண்ணியிருப்பாங்க, பண்ணிட்டு தான் மேலே போக முடியும். ஸோ அப்பயும் அங்கே போய் சக்ஸஸாக வருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அது எதுக்காக பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏதோ கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தெளிவாக தெரியும், உலகம் அழிய போது அதுக்கு முன்னாடி எல்லா ஆத்மாக்களும் முடிந்த அளவிற்கு மேலே இழுத்துடணும். ஸோ என்னதுன்ற உணர்வே இல்லாமல் உலக அழிவை மேலேருந்து பார்க்கும்போது ஆனந்தம் வரும். என்னுடையதுன்னு நினச்சிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? துக்கம்தான் இருக்கும். முதல்ல அப்படி என்னுடையதுன்னு நினச்சாலே நீங்கள் மேலே போக முடியாது. ஸோ ரொம்ப கம்மியானவர்கள் தான் அப்படி மேலே போவாங்க இறைவனுடைய ஞானத்தை கேட்டு. ஸோ அந்த இறைவனுடைய ஞானம் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக கடவுள் கொடுக்குறாரு. அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இந்த ஞானத்துடைய சாரம் என்ன தெரியுமா? ஆத்மான்னு சிவபரமாத்மாவை நினைக்கணும். ஏன் நினைக்கணும்? அவரை தவிர எதையுமே நினைக்காமல் அவரை நினைக்கணும். அனைத்தையும் மறக்கணும் அவர் நினைவாலேயே. எப்படி லவ் பண்ணுறவங்க ஒருவரின் ஒருவர் நினைவில் உலகத்தையே மறக்கிறாங்களோ அந்த மாதிரி மறக்கணும் அனைத்து உறவுகளையும். அப்படி மறந்து புத்தியினால் மேலேயே இருக்க எப்படா நான் அங்கே போவேன்ற ஏக்கம் இருக்கும். அதை விட மிக முக்கியமாக உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் ஆனந்தமாக, எப்படி சுனிதா வில்லியம்ஸ் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ளே போனவுடனே இப்படின்றாங்க, அந்த ஆனந்தத்தோடு நீங்கள் போவீங்க. உடல் இருக்காது, வெறும் ஆத்மா தான் போகும். அந்த ஆனந்தத்தோடு நீங்கள் போனீங்கன்னா ஆனந்தமயமான சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை உங்களால் அடைய முடியும். அழுதுகிட்டு ஐயோ நான் போக விரும்பலை, யார் இங்கே இறக்க விரும்புகிறாங்க? அப்படி இருந்தால் மீண்டும் மீண்டும் கலியுகத்திலே பிறப்பீங்க, சொர்க்கத்துக்கு வர முடியாது. இந்த ஞானத்தை கேட்டு பயிற்சியெல்லாம் பண்ணி கூட ஸ்லைட்டாக யாருடைய ஞாபகமாவது வந்துச்சுன்னா கூட உங்களால் மேலே போக முடியாது. ஸோ இந்த பயிற்சி முற்றிலும் இலவசமாக எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இதனால் என்ன நன்மை? 5000 வருடம் முன்பு இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையிலிருந்தும் தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும். அவ்வளவு அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. சின்ன நோய் கூட இருக்காது. சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்திற்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் வராது. அப்புறம் பறக்கிறது இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம ஃபரிஸ்தாகி ஸ்பேஸ் கிராஃப்டில் பறக்கிறதெல்லாம் விட பல கோடி மடங்கு சூப்பராக பறப்போம். அது இல்லாமல் சொர்க்கத்தில் நாம் பிறந்த பிறகு ஸ்தூல உடல் கிடச்சிடும் இல்லையா? அப்போ புஷ்ப விமானத்தில் பறப்போம். ராமாயணத்தில் புஷ்ப விமானத்தில் தான் சீதையை கடத்திட்டு போனதாக காட்டுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி புஷ்ப விமானம் அங்கே இருக்கும். 5 வயசு குழந்தை கூட அதை ஓட்ட முடியும். எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்காது. அங்கே திடீர் மரணத்துக்கே பேச்சு கிடையாது. ஆக்சிடெண்ட்டு, நோய் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. அந்த மாதிரி உலகத்தில் இருந்தால் தான் சதா ஆனந்தமாக இருப்பீங்க. மற்றபடி பாருங்கள், மேலே போயிட்டு திரும்ப வருவாங்களா? மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா பல தடவை அது ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஒருவேளை சுனிதா வில்லியம்ஸ் இந்த ஞானத்தை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடியே எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா தினம் தினம் அவங்க பேசுகிறது இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருந்துட்டு நான் இறைவன் நினைவில் இருக்கிறேன்ட்டு இறைவனுடைய ஞானத்தை சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த செய்தி எவ்வளோ சீக்கிரமாக போயிருக்கும். ஸோ அங்கே இருக்கிற பிரம்மகுமாரிகள் இந்த ஞானத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி இல்லைன்னா கூட
யூடியூப்லலாம் பார்த்துருக்கலாம். ஸோ அடைஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டினா கூட நம்ம இப்போ தமிழில் தான் போடுறோம். மற்ற மொழியில் போடுறதுக்கு நமக்கு நேரமும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ட்ரை பண்ணுறோம் மற்ற மொழியில் போடுறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத அந்த ஞானம் உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா நாம் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி யோசிச்சு பாருங்கள். இல்லை, எவ்வளோ கோடியாக நாசாவில் சம்பளம் கொடுத்தா கூட இறந்துட்டால் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஏபிசிடியிலேருந்து. ஏழையாக கூட பிறக்கலாம். இப்போ கோடியாக நீங்கள் சம்பாதிக்கிறதுனால அடுத்த ஜென்மத்தில் அது உங்கள் கூட கண்டிப்பாக வராது இல்லையா? ஆனால் இப்போ இறைவனை நினைத்து நீங்கள் தூய்மையாகிறதுனால 5000 வருடமாக இழந்த அத்தனையும் மீண்டும் வருது. ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா கடவுள் சொல்வார், இந்த 5000 வருடன்றதை ஒரு கல்பனும் அதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப நடக்கும்ன்ற. இப்போ 5000 வருடம் முன்பு இதே நாள் இதே வீடியோவை நான் போட்டிருந்தா தான் இப்போவும் போடுவேன். ஸோ அப்போ எல்லாமே 5000 வருடத்திற்கு முன்பும் கல்பனா சாவ்லாவுக்கு நேர்ந்த கதி தான் நடக்கும். அதுதான் இப்போ நடந்தது, புதுசாக நடக்கலை. அதே தான் ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சும் நடக்கும். அதேமாதிரி சுனிதா வில்லியம்ஸ் 5000 வருடம் முன்பு முந்தைய கல்பத்தில் என்ன நடந்துச்சோ, ஸோ சேஃபாக வந்திருக்காங்களா, எத்தனை நாள் கழித்து வராங்க அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக அப்படியே நடக்கும். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், 5000 வருஷம் முன்னாடி இதான் நடந்துச்சா, மீண்டும் அதே தான் நடக்க போகுதா அப்படிங்கிறது. ஸோ இங்கே மெயினாக இறைவன் நினைவில் இருந்து இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துலேருந்து முற்றிலும் விலகணும். ஏன்னா இந்த பாவத்தினால்தான் துக்கம் மேலே துக்கம். ஸோ அப்போ அந்த இறைவனுடைய ஞானமாகிய முரளியை கேட்க படிக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனதில் அந்த எச்சரிக்கை ஆழமாக பதிந்து ஒரு சின்ன தப்பு கூட செய்யாத ஒரு நிலையை அடைவீங்க. சதா சுகத்தை மட்டுமே உங்கள் பார்வையின் மூலம், வார்த்தையின் மூலம் மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க. ஸோ இதுவே உங்களுடைய குணமாக மாறிய பிறகு உங்களுடைய உடலை விட்டு உயிர் பிரிந்தால் இந்த குணத்தையும் ஆத்மா எடுத்துகிட்டு போகும். ஏன்னா ஆத்மாவில் தான் மனம், புத்தி, சமஸ்காரம் இருக்குது. சமஸ்காரம் தான் இந்த குணத்தின் பதிவுகள். ஸோ அதை நாம் தூய்மையை ஆக்கிறதுல, தெய்வீக குணத்தை நிரப்புறதுல கவனம் வைக்கிறது தான் புத்திசாலி. இதுக்கு ஒரு பைசா செலவும் கிடையாது. ஸோ இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணி ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தை அடையிறவன் தான் மிகப்பெரிய புத்திசாலி. மற்றபடி இந்த கலியுக துக்கம் நிரம்பிய உலகத்தில் தமிழ்நாட்டில் இல்லை, அமெரிக்காவுக்கு போனாலும், ஜப்பானுக்கு போனாலும், எங்கே போனாலும் துக்கம். ஏன் இங்கேருந்து தப்பிச்சு நீங்கள் ஸ்பேஸுக்கே போனாலும் துக்கம்தான். ஸோ ஒட்டுமொத்த கலியுகத்திலேருந்தே தப்பிச்சு சத்தியுக சொர்க்கத்திற்கு வரணும். அங்கே இந்த மாதிரி எண்ணம்லாம் வராது. அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது. ஏன்னா எல்லாமே பூமியிலே அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதை பற்றி வீண் எண்ணமே வராது. குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. அங்கே காமம், கோபம், பற்று, பேராசைங்கன்னா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் அழகாக பணக்காரர்களாக இருக்கிறது தான் சேஃப்டி. ஆனால் இங்கே அழகாக இல்லாட்டினா கூட சேஃப்டி இல்லை, பணக்காரனா இல்லாட்டினா கூட பராமப்படுறாங்க, திறமையை பார்த்து பராமப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடக்கவே நடக்காது சொர்க்கத்தில் அடுத்த 2500 வருடத்திற்கு. ஸோ அங்கே போகிறதுக்கான வாகனம் என்ன? ஆத்மாவே அந்த வாகனம்தான். அந்த ஆத்மாவே நீங்கள் தான். நீங்களே அந்த வாகனம் ஆகிறீங்க. சல்லுன்னு பறந்த மேலே போக வேண்டியது தான். அதுக்கு புத்தியில் வெளி உலகத்தின் எந்த விஷயத்தையும் பார்க்காமல், கேட்காமல், நினைக்காமல் இருப்பதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த காரியம் பண்ணாலும் இறைவனுடைய நினைவு சதா மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடிக்கடி கட்டாகும் ஆரம்பத்தில். ஸோ கொஞ்சமாக தான் அந்த நிலையை நாம் அடைவோம். அந்த நிலையை நாம் அடையும் பொழுது இந்த பழைய உடம்பில் நாம் இருக்க மாட்டோம். சொர்க்கத்தில் புத்தம்புது உடலை போய் எடுப்போம். அது மட்டும் இல்லை, இந்த கலியுகமே அழிந்து சொர்க்கமாகவும் மாறும். ஸோ இப்போ இதில் கவனம் கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.